பிரியமானவர்களே, 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம் இந்திய தேசத்திற்கு விடுதலை கிடைத்ததாக வரலாறு இருக்கு. இதுவரையிலும் நாம் விடுதலை பெற்று 80 ஆண்டு ஆகிறது. இந்த 80 ஆண்டுகளிலே நாம் பல இடங்களில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், பல இடங்களிலே விடுதலையாக்கப்படாமல் இருக்கும். பல இடங்களில் நமக்கு சுதந்திரம் இருக்குது, சில இடங்களில் நமக்கு சுதந்திரம் இல்லை. வேதாகமத்துல 2 முறை ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் மோசேவை அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டெடுத்தார், அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இரண்டாவதாக, யூத ஜனங்கள் எருசலேமில் இருந்த பொழுது பாபிலோனியர்களாலே அவர் சிறைபிடிக்கப்பட்டு போய் 70 ஆண்டுகள் அவர்கள் அங்கு அடிமைகளாக இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் மீண்டுமாக மீட்டெடுத்தார், அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு நாம இந்த உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரன் மூலியமாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து நம்மை முழுவதுமாக மீட்டெடுத்தார். நம்ம ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமையா இருந்தோம், ஒரு காலத்துல பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்தோம். அதனாலதான் அவர் சொன்னாரு, யார் ஒருவர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றோம்னா நாம் அடிமைகளாக இருப்போமா? எல்லாவற்றிலும் இயேசு நம்மை முழுவதுமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். எதிலையும் குறைவால விடுதலை ஆக்கல, கொஞ்சம் மட்டும் விடுதலை பண்ணிட்டாரு, இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, அப்படி அல்ல. முழுவதுமாக நம்மை மீட்டெடுத்தார், முழுவதுமாக நம்மை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையை நாம் பெற்றோம்னா இந்த நாட்களிலே இந்தியா 80 ஆண்டுகள் ஆகிறது விடுதலை பெற்று. மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம குடும்பங்களிலே நம் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு நிறைவேற்றுகிறது. நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்துவோம். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதற்கும் அடிமைகள்